திரு சரவணன், இப்போ ஏன் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய திமுக தயக்கம் காட்டுது அப்படின்ற கேள்வியை திரும்ப முன் வச்சிருக்கார். ஏன் இல்லை இப்போது வழக்கு பதிவு செய்யவில்லை அப்படின்றது கிடையாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கு. எஃப்ஐஆர் வந்து இஸ் நாட் அன் என்சைக்ளோபீடியா. இதுதான் வந்து கிரிமினல் சட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அவங்க பேர் இருக்கும். விசாரணையில் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லார் பேரும் அதில் சேர்க்கப்படும். இப்போ இந்த பேர் அந்த பேர் 4 பேர் பேர்றது இருக்கு மற்றும் பலர். திமுகவுடைய முதல் குற்றச்சாட்டு விஜய் 7 மணி நேரம் தாமதமா வந்ததுதான் அவருடைய இந்த உயிரிழப்புகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யார் முதல் நபர் அப்படின்ற கேள்வி எழுது. சரி, ஆனா அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மதியழகனால நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார், அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆனந்த், இவர்கள் மீது வலிமை குன்றியவர்கள், இவர்கள் மீது திமுக அரசு நேரடியாக வழக்கு பதிவு செய்து வலிமையான விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய தயக்கம் காட்டுதுன்னு விசிக தலைவர் சொல்றாரு. இல்லை அதை வந்து அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு குற்ற விசாரணை அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு யார் வந்து இப்போ இதுக்கு முதல் பொறுப்பு யார் இருக்க முடியும்னா ரெக்கார்ட் படி யார் இது கொடுத்துருக்காங்க, ஆர்கனைசர்ஸ் யார், இதை தான் பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறோம். என்ன குற்றச்சாட்டு? அவர் தாமதமாக வந்தார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். இப்போ இந்த தாமதம் அப்படின்றது வந்து டெலிபரேட்டா இல்லை படுத்து தூங்கிட்டாரா அப்படின்றது விசாரணையில் தான் தெரியும். ஸோ விசாரணையின் போகல கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, ஹவுஸ் எவர் ஹை தே மே பி, தே வில் பி brought பிஃபோர் ஜஸ்டிஸ். இது வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போ இன்னொரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாவினர் நீதிமன்றத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்களா அப்படின்ற சந்தேகம் வருகிறது. ஏன் அப்படின்னா அவங்க அதாவது இப்போது எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நிமிஷமே சார் சிபிஐக்கு போவாங்க. யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த புது ட்ரெண்டு, அதாவது இந்த பாஜக பேக்ட் லிட்டிகேஷன், அதிமுக பேக்ட் லிட்டிகேஷன் தான் வந்து அடுத்த நிமிஷமே போய் சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. எப்போ சிபிஐக்கு போவோம் அப்படின்னா போலீஸாருடைய விசாரணை சரியில்லை அப்படின்னா போவோம், இன்டர்ஸ்டேட் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா போகும். இவர்கள் இந்த விசாரணையில் முக்கியமான தடயத்தை விட்டு விட்டார்கள், முக்கியமான குற்றவாளியை தப்ப விட்டு விட்டார்கள் அப்படின்னா சிபிஐக்கு போவோம். ஆனால் இங்கே எஃப்ஐஆர் போட்ட அடுத்த நிமிஷம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்களே, இது எப்படி? ஏன் அப்படின்னா அந்த பெட்டிஷனை பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அந்த பெட்டிஷனை பார்த்தீங்கன்னா பெட்டிஷனில் ஃபுல்லாக ஹேசியங்கள், இதை இவர்கள் இப்படி செய்திருப்பார்கள், இதில் ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. கான்ஸ்பிரசி ஒரு வாரம் ஆயிடுச்சு, என்னத்த கான்ஸ்பிரசி இருக்கு? அதில் ஒரு கான்ஸ்பிரசியும் கிடையாது. நியூஸ் 18ல் போட்டீங்க, மினிட் பை மினிட் ஸ்கெடியூல் போட்டீங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போட்டீங்க. அதில் என்னத்தை கண்டுபிடிச்சான்? எவன் செருப்பெடுத்து அடிக்கிறான்? இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்க, செருப்பெடுத்து அடிக்கிறான்டா. ஐயா ஒரே ஒரு கேள்வி, காமன் சென்ஸ் இருக்கக்கூடிய யாராலும் புரிந்து கொள்ளக்கூடிய கேள்வி. இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாம் வந்து தாவேகாவுடைய தொண்டர்கள், வெறியர்கள் இருக்காங்க. பக்கத்தில் ஒருத்தன் செருப்பெடுத்து அடிக்கிறான்னா அவனை சும்மா விட்டுருவாங்களா? என்னையா லாஜிக் இது? ஸோ யார் அப்போ இதுக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இவர்கள் செய்த குளறுபடி தான் இதற்கு காரணம். இதுக்கு பின்னாடி எந்த கான்ஸ்பிரசி இல்லை அப்படின்றது தெளிவாக தெரிந்து விட்டது. ஏன் அப்போ திருப்பி கேட்க, அப்போ ஏன் இந்த பெட்டிஷன் வந்துச்சு அப்படின்னா, இந்த பெட்டிஷனை வச்சு உயர் நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சதி நடந்திருக்குன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு மக்கள் மனதை திசை திருப்ப எடுக்கப்பட்ட முயற்சி. அதை ஒட்டி தான் திரு விஜய் அவர்களும் பேசினார். எந்தவித மனிதாபிமானமும் இல்லாமல், ஒரு ரிமோர்ஸ் இல்லாமல், ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம அவர்கள் 41 பேர் யாருன்னு அவங்க 41 பேரை சொல்லலை, ஊரை சொல்லலை, எதை பற்றியும் கண்டுக்காம, அவர் விக்டிம் கிடையாதுங்க. 41 பேர் அவர் விக்டிம் கிடையாது. இதில் அவர் இஸ் எ பெர்பட்ரேட்டர். அவர் போய் நான் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் சிஎம் சார் என்ன வந்து பாருங்க அப்படின்னா என்ன சினிமா டயலாகா? இது சினிமா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவர்கள், அதாவது தே வாண்டட் டு பிளே வித் தி இமோஷன்ஸ் ஆஃப் த பீப்புள். அது முடியல அப்படின்ன உடனே என்ன பண்றாங்க? எல்லார் குரலும் ஒரே மாதிரியாக ஒலிக்கிறது. பாஜக குரல் ஒரே மாதிரியாக இருக்கு, அதிமுக குரல் ஒரே மாதிரியாக இருக்க. அதிகாரிகள் ஏன் சொல்ல வேண்டும்? அதிகாரிகள் சொல்லாம யார் சொல்லுவா? ஒரே திருமதி பீலா ராஜேஷ் இருந்தாங்க, அவங்க தானே பேசினாங்க கோவிட்ல. அப்ப என்ன சுகாதாரத்துறை அமைச்சர் போய் பேசினாரா? ஐயா நம்ம இப்போ பஹல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்கு யாரு மோடி வந்து பேசினாரா? மீடியாவை மோடி பார்த்தாரா? யார் பார்த்தா? 3 அதிகாரிகள் பார்த்தாங்க, உயர் அதிகாரிகள். அப்போ என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அரசியல் செய்கிறீர்கள்னு கேட்டாரா? இல்லையே. சரின்னு சொல்லி கை தட்டணும்ல. இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டிற்கு இலக்கணமாக திகழ்கிறார்கள் பேசணும் இல்லையா? இதுதான் அதிகாரிகள் எப்போ பேசணும்னு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலை வரும்பொழுது அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய வகையில் உண்மைகளை சொல்கிறார். அவருக்கு என்ன அரசியல் பேசினாங்க? அதிகாரிகள் அரசியல் பேசினார்களா? இல்ல.
என்ன நடந்துச்சுன்னு பேசினாங்க. இவர்களுடைய வருத்தம், ஆதங்கம், கோபம் எல்லாம் அப்படின்னா ஐயோ உண்மை தெரிஞ்சிச்சு, நம்ம வந்து அற்பத்தனமான அரசியலை செய்ய முடியலையேன்றது. சூர்யா இல்லை, இந்த கான்ஸ்பிரசி தியரி அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போகல. இப்போ நம்ம கேள்வி கேட்பது எல்லாமே நிர்வாக ரீதியாக இந்த சம்பவத்திற்கு முன்னும் பின்னும் நடந்த குளறுபடிகளை பற்றி கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் கிடைச்சிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, இந்த சம்பவம் நடந்துருச்சு, நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. இவர்கள் எதிர்முகாமில் எதிர்கட்சியாக இருந்திருந்தா கூட நிச்சயமாக இது போன்ற கேள்விகளை கேட்டிருப்பாங்க. அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் முதல் சுற்றிலே நான் சொல்லிட்டேன், காவல்துறை இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சா, அசஸ் பண்ணலையா, இடம் கொடுத்ததில் இது எல்லாத்தையும் ஒரு விஷயம் ஒரு புறம் எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க போனாரு, இப்போ இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்து சனிக்கிழமை மாலை நடந்திருக்கின்றது. விஜய் அவர்கள்னா நிச்சயமா ரசிகர்கள் வருவாங்க, இளைஞர்கள் வருவாங்க, அதெல்லாம் நீங்க அசஸ் பண்ணீங்களா? அது மணிக்கு அவர் ஏன் வரலன்னு கேட்கிறீங்க. இதற்கு முன்பு 9 கூட்டங்கள் முடித்து விட்டார். 9 கூட்டங்களிலும் தாமதமாக தான் வந்திருக்காரு. ஒரு இருங்க, நீங்க குறுக்கிட்டதே சரியா இருக்காது. 9 கூட்டங்களிலும் தாமதமாக வந்திருக்கிறார் என்றால் அதை அசஸ் செய்ய வேண்டியது இன்டெலிஜென்ஸ் உடைய வேலை. அவர்கள் தவறிவிட்டார்களான்னு கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. இரண்டாவது, இல்ல 9 கூட்டத்துல தாமதமா வந்தார், 8 கூட்டத்துல தாமதமா வரல வந்தார் அப்படினால 9வது கூட்டத்துல தாமதமா வரணும் அவசியம் இல்ல. இல்ல இவங்க சொல்றாங்க இல்லையா, தாமதமா வந்ததுனால கூட்டம் பெருகிடுச்சுன்னு. 9 ஊர்லயும் கூட்டம் பெருகல. பயப்படாதீங்க, இதுல பதற்றப்படாதீங்க. அவர் கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்காரு. நேரம் குறைவா இருக்கு, நேரம் எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும். இந்த மாதிரி இப்ப நான் வந்து 3 நாள் அங்கதான் இருந்தேன். சம்பவம் நடந்த அடுத்த நாள் நாங்க வந்து மார்ச்சுரியில போய் 3 மணி நேரம் காத்துட்டு இருந்தோம். காலையில் 7 மணிக்கு உள்ளே அனுப்பப்பட்ட உடல்கள் 10 மணி வரைக்கும் அந்த ப்ராசஸ் பண்ண முடியாமல் அவங்க வெளியே வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அதில் கிருத்திக் யாதவ் அப்படின்ற ஒரு குழந்தை, அவர் வந்து 7 வயசு ஆச்சு, அவர் இறந்துட்டார். அவருடைய தாயும் வந்து இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 3 மணி நேரம் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வம்படியாக டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்து அந்த குழந்தையோட உடலை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு தேவையான மெடிக்கல் உதவி செய்வதற்கு அங்கே ஆட்களே கிடையாது. அப்புறமா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவங்க செக்அப் பண்ணிட்டு உடனே அங்கே டீனை கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் மருத்துவர்கள் வருகிறார்கள். இதெல்லாம் வந்து திமுக அரசு வேணும்னே இதை பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டாருன்னு சொல்லலை. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது அங்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் உடனடியாக கொடுக்க வேண்டிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களில் இந்த அரசாங்கம் தவறிவிட்டது அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அது நீங்கள் ஆக்கப்பூர்வமாக கூட எடுத்துக்கலாம். உடனே குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் விஜய் அவர்களை குறை சொல்லவில்லை அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. நான் இந்த 3 நாட்கள் அங்கே இருந்ததில் நான் சொல்கிறேங்க, ஒரே ஒரு தாவேகா தொண்டரையோ தலைவரையோ கரூரில் நான் பார்க்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் பார்க்கல, ஸ்பாட்டில் பார்க்கல, எங்கேயுமே பார்க்கல. இவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, இவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்லக்கூடியவர்கள், ஒருத்தரை கூட அங்க பார்க்க முடியாம போனதற்கான காரணம் என்னன்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. திரு வன்னியர் சதீன் வர வெயிட் பண்ணுங்க, நான் அவர்ட்ட கேட்டு வந்துறேன். இல்ல பிரச்சனை முடிச்சிட்டே கிளம்பிடலாம் போல் இல்ல இல்ல வெயிட் 5 நிமிஷம் உட்கார்ந்து சரி சொல்லுங்க. இல்ல இல்ல நான் வன்னியர் சார் பேசினா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் ஆல்ரெடி ஒரு பிட்ட போடிங்க, நேரம் குறைவா இருக்குன்னு சொல்றீங்க ப்ரோ. இல்ல இல்ல உங்க நேரம் தர, நான் உங்க நேரம் தர வெயிட் பண்ணுங்க. வன்னியர் சார் சுருக்கமா சொல்லுங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்தை சொல்றாரு, ஒரு கேள்வியை சொல்றாரு. எங்களை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் எப்படி எங்கள் பிடியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்புறாரு. அப்ப ஏன் பாதுகாக்கணும்? கொள்கை எதிரினா வந்து நீங்க வந்து பாஜக வந்து எங்களுடைய கொள்கை எதிரினா, பாஜக இதுவரை விஜய் கண்டிச்சு கூட பேசலையே, எந்த இடத்துலையும் பேசலையே. நீங்க வந்து எங்காவது ஒரு இடத்துல பேசியிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க, இல்ல விஜய் வந்து ஏதாவது அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்காரான்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லையே. அது ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங். அது வந்து அப்படித்தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு மறைமுகமா அவங்க வந்து செயல்படுவாங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை, திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்கொள்வதற்கு அதிமுகவால் முடியல. அது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப ஏற்கனவே வந்து நான் சொன்ன அந்த ஒட்டுக்குழு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சீமானாலும் முடியாது. அப்போ ஒரு மாஸ் ஹீரோ வேண்டும். ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களை வந்து அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன போதே பாஜகவில் இருக்கிற அர்ஜுனமூர்த்தி போன்றவர்கள் அங்க போனாங்க, தமிழறிவு மணியன் போன்றவர்கள் போனாங்க, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணாங்க, ஆடிட்டர் குருமூர்த்தி போனாங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப திமுக அப்படிங்கிற ஒரு தலைமையிலான அந்த அணி அல்லது திமுகவை வீழ்த்துவது, திராவிட கருத்தியலை வீழ்த்தணும்னா சினிமா முகத்தில் இருக்கின்ற இந்த மக்களை வந்து பயன்படுத்தணும். அப்படிங்கிற சினிமா முகத்தை பயன்படுத்தி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்குது பாஜக. அந்த அடிப்படையில் தான் விஜய் அவர்களை இறக்கி விட்டுருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்க சொல்றோம், எங்களுடைய தலைவர் இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு, விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். சரி
கைது செய்ய வேண்டும். இந்த இறுதி கோரிக்கை நாங்க வைக்கிறோம். சரி, இது இறுதி கருத்து நான் வைக்கிறோம். ஏன்னா எங்களுடைய தலைவர் அவர் பல மேடைகளில் பேசும்போது அவர் வெளிப்படையா இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது போய் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் எங்களுடைய தலைவர் அவர்களை வந்து ஏன் சேர்க்கிறாங்க. அப்ப குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா யார் அதுல முதன்மையானது? நீங்க வந்து